வணக்கம், அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் யூஸ் பண்ண ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நிறைய பிராண்ட்ஸ் ஒர்க் ஆகாத ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான், 5 ப்ராடக்ட் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். மேபி உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணுன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு ஏதோ ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்னால தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்குகிறோம். பட் ஸ்டில் இப்படி ஏமாற்றம் அடைவதற்கு பதிலாக தெர் ஆர் சம் நேச்சுரல் ரெமெடிஸ் டு ஃபிக்ஸ் திஸ். ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது, சின்ன ஒரு ரெமெடி பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுது. கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஆஃப்டர் அ லாங் டைம். இது வந்து மோர் தென் 12 பீப்புளுக்கு வந்து இந்த டைம் கிவ்அவே கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது இந்த வீடியோவில் தென் அண்ட் தேர் ஐ வில் ஷேர். ஸோ தட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ கீப் வாட்சிங். சேஃபஸ்டான ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், எடிபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஜம்மு ஆர்கானிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹெர்பல் ஷாம்பூ, ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர், நலங்கு மாவு பொடி எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆல்சோ லிப் பாம்ஸ், ஆயில், சீரம்ஸ், ஆல்சோ கோல்ட் ப்ரெஸ் சோப்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ நம்பர் 1 ப்ராடக்ட் என்னென்னா இந்த ஐ பேட்ச் ஆர் ஐ க்ரீம். ஸோ எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னா நிறைய. இதுதான் லாஸ்ட் ப்ராடக்ட் விச் ஐ இன்வெஸ்டட் வெரி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், லைக் 2500 rupees. 2 இயர்ஸ்க்கு 1 இயர்க்கு முன்னாடி நான் அதுக்கு வீடியோவே பண்ணியிருக்கேன். இந்த பிக்ஸின்றது ரொம்ப ஃபேமஸ். எனக்கு தெரிஞ்சு யூகேலலாம் எல்லாருமே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது கண்கள்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவாக நல்லா இருக்குன்னு தான் ஷேர் பண்ணியிருப்பேன், பிகாஸ் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் அந்த டைம் என்னென்னா, நான் நிறைய லேப்டாப்ஸ், ஃபோன்லாம் பார்க்கல. பேசிக்லி நம்ம பஃபி ஐஸ் எங்கே வருது, தூக்கமின்மை, இந்த மாதிரி டைம் தான் வருது. ஸோ முன்னாடி எப்படின்னா காஸ்ட் வைஸ் கம்மியான்னு பார்த்து யூஸ் பண்ணேன். அதுதான் ஒர்க் ஆகலையோ அப்படின்னு நினச்சிட்டு நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருக்கேன்னு தான் இது வாங்கினேன். பட் இதுவும் ஒர்க் ஆகலைன்னும் போது தான் உள்ளே போய் பார்க்கும்போது எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்றது தெரிய வந்தது, ஸ்பெஷலி ஃபார் பஃபி ஐஸ். ஸோ எதனால் நான் சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே இருப்பேன். சின்ன விஷயத்துக்கெலாம் அழுவேன். ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இந்த கண்களுக்கு கீழே உள்ள அந்த வெயின்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அந்த இடம் பல்ஜ்டாகவே ஆகிடுச்சு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ இது தெரியாமல் நான் கண்ட க்ரீமையும் போட்டு வேலை செய்யலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது ஒன் ஆஃப் தி ரீசன். அது மட்டும் இல்லை, நிறைய வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் நீங்கள் இருக்கீங்க, நிறைய லேப்டாப்ஸ், ஃபோன்ஸ்லாம் ஒர்க்குக்காக பார்க்குறீங்கனாலும் சான்சஸ் ஆர் லெஸ். லைக் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இன்னொன்று, இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் ஐ க்ரீம், ஐ மாஸ்க்கு பதிலாக ஆயில்ஸ் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ம பிராண்டில் வந்து ரோஸ்அப் ஆயில் இருக்குன்றனால நான் சொல்லலை. ஸ்டில் என்னென்னா, இந்த ஆயிலில் எனக்கு நிறைய ஆயில் ஒர்க் ஆகிருக்கு. பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகுமானும் டவுட்டு. ஒருத்தர் என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரம் இன்டர்னலி நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நான் இந்த இதில் சொல்ல வந்தேன். ஸோ டோன்ட் வேஸ்ட் மனி ஆன் ஐ க்ரீம், ஐ பேட்சஸ். இன்ஸ்டெட் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். லைக் கரெக்ட் டைமுக்கு தூங்குறது, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் டைம் கம்மியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஆயில்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நல்லாவே ரிசல்ட் தெரியும். நம்பர் 2, டக்குன்னு வந்து ஒரு ஹேர் ப்ராடக்ட்டுக்கு மாறிடலாம். நிறைய வந்து நான் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய மணி வேஸ்ட் பண்ணேன்றதை விட நிறைய ஒரு ப்ராடக்டை நம்பி ஏமாந்து போனேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த ஹேர் சீரம் வந்து மோஸ்ட்லி நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஏதாவது பிராண்ட்ஸ் எனக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதில் 2 வகையான சீரம்ஸ் இருக்குது. ஹேர் சீரம் நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. லைக் சிலிக்கன் பேஸ்டுன்னு இருக்கும், இன்னொன்று நான் சிலிக்கன். ஆக்சுவலி சிலிக்கன் பேஸ்டுனா என்னென்னா, நம்ம முடி ஸ்ட்ரான், இதான் ஒரு முடின்னு வச்சுக்கோங்க, ஹேர் ஸ்ட்ரான்ஸை இப்படி கவர் பண்ணிடும், கோட் பண்ணிடும். அந்த சிலிக்கன் பேஸ்ட் கோட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம முடி வந்து ரொம்ப பளபளன்னு தனியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா. பட் இந்த நான் சிலிக்கன், இது வந்து நான் சிலிக்கன் பேஸ்ட். இந்த மாதிரி இதெல்லாம் எப்படின்னா, இது வந்து ஸ்கின்னை சாஃப்ட் சூதனிங் பண்ணுமே தவிர இந்த மாதிரி லேயர் மாதிரி கோட் பண்ணாது. இதில் உள்ள ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஹேரை வந்து லாங் டர்மாக யூஸ் பண்ணால் டேமேஜ் பண்ணாது. பட் சிலிக்கன் பேஸ்டு வந்து லாங் டர்மாக யூஸ் பண்ணும்போது டேமேஜ் பண்ணும். பட் டெம்ப்ரவரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கி யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஸுமே ஹேரில் பார்க்கல. ரேதர் என்னோடய ஹேர் வந்து ஒரு நார்மல் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் மட்டும்தான் நான் பார்த்தேன் நான் சிலிக்கன் பேஸ்டு சீரமில்.
எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஹேர் சீரம்னா என்ன, ஒரு டேங்கிள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணணும், ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் சில்கியாக இருக்கணும். பட் என்னென்னா ஒரு நார்மல் சாஃப்ட்னஸ் இருக்குது, விச் வி கேன் ஆக்சுவலி கெட் இட் ஃப்ரம் த கண்டிஷ்னர் இட் செல்ஃப். கண்டிஷ்னர்லேயே கிடைக்கிற அந்த ஒரு இது தான் இருக்குது. பட் எதுக்கு நான் வந்து 650 750 ருபீஸ் கொடுத்து நான் சிலிக்கன் ஒரு சிரம் வாங்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இது லாங் டர்மாக யூஸ் பண்ணும்போது நம்ம முடியை டேமேஜ் பண்ணாதே தவிர்த்து இது ரிசல்ட் எதுவுமே ஓரியன்டாக இல்லையே அப்படின்னு தோணுது. இது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 50-100 ருபீஸ்க்கு நார்மல் கண்டிஷ்னரே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதோட ஜாப் தான் இது பண்ணுது. சிலிக்கன் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இட்ஸ் யோர் விஷ். இது வந்து சுத்தமாக வேலை செய்யலைன்னா அது வந்து ஃப்யூச்சரில் முடியே கொட்டுற அளவுக்கு வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும். ஸோ இன்ஸ்டெட் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நல்லா சாப்பிட்ணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், கோகோனட் ஆயில். லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது ஒரு சொட்டு கோகோனட் ஆயில் எடுத்து அந்த லென்த்தில் இது பண்ணிங்கன்னா அந்த ஈரத்தன்மை ஹேர்க்குள்ளே அப்சர்வ் ஆகிற மாதிரி இந்த ஆயிலும் அப்சர்வ் ஆகி இந்த பிரேக் ஆன ஹேர்லாம் போய் உங்களுக்கு நரிஷ்டாக இருக்கும். இதுவுமே டக்குன்னு தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் ஃபீல் திஸ். ஸோ இது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. கிவ் அவேல உங்களில் 12 மெம்பர்ஸ்க்கு இது கொடுக்கப்படும். ஸோ இதுக்கு என்ன ஒரே ஒரு ரூல்னா, ஆகஸ்ட் 11 இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீங்கள் எல்லா வீடியோஸ் கீழேயும் கமெண்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த கிவ் அவே. செப்டம்பர் 6 அன்னைக்கு ரேண்டமாக அந்த 12 மெம்பர்ஸை பிக் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பட் மேக் ஷுர் எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அது ஒன்றே ஒரு க்ரைட்டீரியா மட்டும்தான் இருக்குது. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இந்த கொலாஜின் மாஸ்க், கொலாஜின் க்ரீம்னு சொல்லி விற்பாங்க. அதாவது நம்மளோட ஸ்கின் வந்து சேக் ஆகாமல் தொங்காமல் ஒரு மாதிரி ஏஜ்டு ஆகாமல் காமிக்கிற ஒரு விஷயம்தான் வந்து கொலாஜின்றது பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஒரு கொலாஜின் வந்து ஒரு க்ரீம் போட்டவனையும் சரியாகும்னு சொல்லி சில பிராண்ட்ஸ், நிறைய பிராண்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி க்ரீம்லாம் சேல் பண்ணுறாங்க. அது வாங்கிடாதீங்க. டோட்டலி நாட் வர்த் இட். பிகாஸ் தோல் வந்து சுருகுதுன்னா ஒரு க்ரீம் போட்டால் அப்படி லிஃப்ட் ஆகிடுச்சுன்னா அப்போது நம்ம சாப்பிட்றதெல்லாம் தேவையே இல்லையே, ஜஸ்ட் க்ரீமை போட்டு பூசி நம்ம அழகாகிக்கலாமே. ஸோ இந்த கொலாஜின் க்ரீம்ஸ் சிரம்ஸ் எதுவுமே வேஸ்ட். இட் டசன்ட் ஒர்க். சும்மா மார்க்கெட்டிங்காக மட்டும்தான். ஓகே, இப்படி யூஸ் பண்ணால் மேபி நம்ம ஸ்கின் சேக் ஆகாமல் இருந்துருமோ அப்படின்னு டக்குன்னு நம்மளோட அறிவுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை போய் வாங்குவோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. இன்ஸ்டன்ட் ஹெர்பல் டீ இது நம்ம பிராண்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் எவ்ரி சிங்கிள் டே நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தில் கொலாஜின் லெவல் பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், சுகர்ஸ் கம்மி பண்ணணும். சுகர்ஸ் கம்மி பண்ணணுன்னா கொஞ்சம் டேஸ்டியாக அதாவது உள்ளே குடிக்கணும். டேஸ்டியாக குடிக்கணும்னா அஃப்கோர்ஸ் டீயும் இந்த சாய் காஃபி டீக்கு பதிலாக ஹெர்பல் டீஸ் நீங்கள் குடிக்கலாம். அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நமக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. அட் த சேம் டைம் ஸ்கின் ஹேர் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கும். ஸோ இதுவுமே நம்ம பிராண்டில் இருக்குது. பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர், ஹைபிஸ்கஸ் ட்ரை ஃப்ளவர் இது வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, சுகர்ஸ்க்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்கள் கொலாஜின் வந்து நார்மலாக இருக்க ஸ்கின் சேக் ஆகாது. அஃப்கோர்ஸ் மைதாஸ்லாம் கட் பண்ணி, ஜங்க்ஸ் கட் பண்ணி, சாக்லேட்ஸ் குக்கீஸ் இதெல்லாம் கட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கெலாம் பதிலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். நம்பர் 4, ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம்ஸ்ன்னு விற்கிறத நம்பிடாதீங்க. ஸ்ட்ரெச் மார்க் ஆயிலாவது ஓரளவு ஓகே, பட் அது கூட நான் வேணான்னு தான் சொல்வேன். எதனாலன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் என்னென்னா உங்கள் ஸ்கின் இப்படி இருக்குது, இழுத்ததுக்கப்புறம் ஒரு பலூனை இழுத்தா என்ன ஆகும், அதில் வந்து ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் வரும். அதில் போய் ஒரு க்ரீம் ஏதாவது போட்டால் எப்படி உங்களுக்கு சரியாகும்னு நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் நம்ம அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை, ரொம்ப லூஸாக இருக்குது, அதுக்கு எக்ஸசைஸ் தான் ஒர்க் ஆகும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நிறைய ஆயில்ஸ். ஓகேவா, இது ரெண்டும் தான் ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எனக்கு அசிங்கமாக இருக்குது, என்னோடய ஹஸ்பண்டே என்னை வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் எனக்கு மெசேஜ் அனுப்பாங்க, விச் ஐ ஃபீல் ஸோ அனாயிங், நான்சென்ஸாக இருக்குது. பட் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குதா, நீங்கள் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ், யோகா, ஜூம்பா, டான்ஸ் இந்த மாதிரி வாக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ஓரளவு உங்கள் ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணும்போது ஓரளவு அந்த மார்க்ஸ் தெரியாது. மீன்வைல் குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆயில் சப்ளை பண்ணுங்கள். வெறும் நல்லெண்ணெயே இட்ஸ் மோர் தென் இனஃப். ஸோ தட் அந்த இடம் ட்ரை ஆகாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த மார்க்ஸ் போகுமானா போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டு சம் எக்ஸ்டென்ட் யூ கேன் ஆக்சுவலி மேனேஜ் இட்.
நம்பர் 5 இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேசிக்லி ஹேர் மாஸ்க்குன்னு ஒன்று சேல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஹேருக்கு ஒரு மாஸ்க் இருக்குன்றது எனக்கு வந்து எப்போ தெரியும்னா, நான் வந்து என்னோடய வெட்டிங்க்காக ஒரு ஃபேஷியல் பண்ணலான்னு அப்போது ஒரு 11 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இல்லை 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு பார்லருக்கு போயிருந்தேன். ஹேர் ரொம்ப மோசமாக இருக்கும் மேம், ஒரு மாஸ்க் வேணால் ட்ரை பண்ணுங்கன்னாங்க. ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராகிடுச்சு என்னோடய முடி. லைக் என்னென்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்த முடி நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸோ அதுலேருந்தே எனக்கு இந்த மாஸ்க்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஹேர் மாஸ்க். பட் நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னா மாஸ்க் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். சரி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பிராண்ட் கிட்ட நான் ட்ரை பண்ணியிருப்பேன். எல்லாமே இந்த சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோவாக. எந்த ஒரு மாஸ்க்குமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பியூட்டி பார்லரில் சலூனில் போய் நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சுல, அந்த மாதிரி தரவே இல்லை. அதனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். எதனால நான் சொல்கிறேன்னா, ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணேன் அப்படி இருக்கும், ஹேர் சாஃப்டாக இருக்கும், அதோட அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கு நான் கண்டிஷ்னரே யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு எதுக்கு நான் தனியாக ஹேர் மாஸ்க்குன்னு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்னு நான் நினைக்கிறேன். பட் எப்படி அன்னைக்கு எனக்கு ஒர்க் ஆச்சுன்றத ஃபைனலி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப இன்டென்ஸ் பாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரிய பெரிய மார்க்கெட் சலூன்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய டப்பில் வந்து 3,500 to 10,000 rupees வரைக்கும் மாஸ்க்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாஸ்க் வாங்கினோன்னா கண்டிப்பாக இட்ஸ் ஒர்க்கிங். அது மட்டும் இல்லை, அந்த மாஸ்க்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்ற விதத்தில் இருக்குது. நம்ம என்னென்னா குளிக்கும் போதே ஒரு அவசரத்தில் தான் குளிப்போம், அப்படியே அறக்க பறக்க இழுத்துட்டு அப்படியே வந்துடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டான்ஸையும் எடுத்து இப்படி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பக்காவாக பண்ணும்போது இட்ஸ் ஒர்க்கிங். தட் டு நாட் எவ்ரிதிங்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹேர் மாஸ்க் எல்லாமே ஒர்க் ஆகுது. மெஜாரிட்டி என்னென்னா ஒர்க் ஆகலை, அதுதான் விஷயம். ஸோ இதுக்கு வந்து ஹேர் மாஸ்க்கு வந்து ஒரு அல்டர்னேட் என்னென்னா ஃபுட் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்குமே நான் நல்லா ஃபுட் சாப்பிடும் போது என்னோடய முடி நல்லா இருந்ததை நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நான் வந்து இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி நார்மலாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப மோசமாகிடும். என்னோடய ட்ரை ஹேர் டேம் ட்ரை ஆகிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்கின் கேர் ஹேர் கேர் வந்து ஸ்பெண்டே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சான்ஸே இல்லை. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். லைக் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், கிளென்சர், இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு, பளிச்சுன்னு திடீர்னு ஒரு அக்கேஷனில் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பட் எப்பயுமே நல்லா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லா தூங்கி எந்திக்கணும், டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு ஃபுட் சாப்பிட்ணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் தான் ஒர்க் ஆகுது. இது சம்டைம்ஸ் எனக்கே சொல்லிக்கிற மாதிரி, பிகாஸ் நிறைய டைம் நான் சொல்கிற விஷயங்களை நானே பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இதோட விளைவுகள் வாஸ் ஸோ பேட் தென் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அன்புடன் பிரியா. பாய் பாய்.